நம் கொம்பை உயர்த்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 30 நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 148 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 148 14 வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தாவீது பாடின துதியின் சங்கீதம் இது. வசனம் 1-13 வரை யார் யார் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று பாட்டியிருக்கிறார். இது முதலாவது வானத்தில் உள்ளவைகள், உன்னதங்களில் இருக்கிறவர்கள், தூதர்கள், அவருடைய சேனைகள் யாவரையும் துதிக்கும்படி கூறுகிறார். பின்பு அவர் படைத்த அண்ட சராசரத்தில் உள்ளவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக துதிக்கும்படி கூறுகிறார். அவர் சிருஷ்டித்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ளவைகள் துதிக்கும்படி கூறுகிறார். பின்பு அக்கினி, கல்மலை, உறைந்த மழை, மூடுபனி, பெருங்காற்று, மலைகள், மரங்கள் போன்ற இயற்கையை துதிக்கும்படி சொல்கிறார். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள் போன்ற மிருகங்களை கர்த்தரை துதிக்க சொல்கிறார். பூமியிலுள்ள ராஜாக்கள், ஜனங்கள், பிரபுக்கள், நியாயம் தீர்க்கிறவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கூறுகிறார். வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயது உள்ளவர்கள், பிள்ளைகளை துதிக்கும்படி கூறுகிறார். எவ்வளோ அழகாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தரை துதிக்க வரிசையாக அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்தவான் யாவருக்கும் தன்னுடைய தனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் சந்தோஷமாக பாடி துதித்து விரும்புகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். நம்மை நேசிக்கிறார். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதையே அவர் ஆசைப்படுகிறார். தாவீது எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் விடுவித்த போது தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என் இரட்சணை கொம்பு என்று பாடினார். நீதிமான்களின் கொம்புகள் உயரம். கர்த்தருடைய தயவினால் கொம்பு உயரம். ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சியோனில் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஜனத்திற்கும் கொம்பை உயர்த்தினார் என்று இந்த வசனங்களிலே நாம் காண்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். உங்களுடைய சொந்த பிள்ளைகளாகி எங்களுடைய கொம்பை நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் சுவாமி. அதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய இரட்சணை கொம்பை உயர்த்தி எங்கள் இலக்காகிய பரலோகத்தை வந்தடைய கிருபை செய்யும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ரட்சிப்படைய எங்களுக்கு உதவி புரியும். கர்த்தாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.